ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருக்கோம். அதில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோதர்மல் சேஞ்ச் அண்ட் அடியாபெட்டிக் சேஞ்ச் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஐசோதர்மல் ஐசோதர்மல் சேஞ்ச் அண்ட் அடியாபெட்டிக் சேஞ்ச், இந்த ரெண்டு சேஞ்ச் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய டிஃப்ரென்ஸ் ஓவராலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம சிலிண்டர் எடுத்துக்கிட்டோமா, சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஐசோதர்மல் சேஞ்ச் கன்சிடர் பண்ணும்போது இந்த வால்ஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் மேட் அப் ஆஃப் என்னன்னா கண்டக்டிங் மெட்டீரியல். கண்டக்டிங் மெட்டீரியல்னால செய்யப்பட்டது. அதாவது வெளியில இருக்கிற ஹீட் உள்ளுக்குள்ள போகும், உள்ளுக்குள்ள இருக்க எக்ஸஸ் ஆன ஹீட் வெளியில வரும். சரிங்களா? ஆனா அடியாபெட்டிக் சேஞ்ச் எப்படி இருக்கும்? இதுல நம்ம சிலிண்டர் கன்சிடர் பண்ணும்போது இந்த வால்ஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் மேட் அப் ஆஃப் நான் கண்டக்டிங் மெட்டீரியல். அப்புறம் பேசிக் பாயிண்ட் என்னன்னா, இங்க என்னது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சிருப்போம். ஐசோனாவே என்ன அர்த்தம்னா சேம்னு அர்த்தம், தெர்மல்னா ஹீட்னு அர்த்தம். ஸோ ஐசோதர்மல் சேஞ்ச் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஆனா இங்க பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் என்னது வேரிஸ், எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனா இங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், பிரஷர், வால்யூம் தான் வேரிஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இது மூணுமே சேஞ்சஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு பேரு ஐசோதர்மல்ல எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் என்ன சொன்ன, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது சிலிண்டருக்குள்ளார பிரஷர் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலே அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா எக்ஸ்பான்ஷன் அர்த்தம். ஸோ ஐசோதர்மல் சேஞ்ச்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷனுக்கு பேரு ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா இங்க அடியாபெட்டிக் சேஞ்ச்ல டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம் ஆல் வேரிஸ் ஆகும்போது இந்த பிரஷர் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலே அதுக்கு பேர் என்ன அர்த்தம், எக்ஸ்பான்ஷன் அர்த்தம். இதே அடியாபெட்டிக் சேஞ்ச் கீழே எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சுக்கு பேரு அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்ரெஷன்னா இதே மாதிரிதான். டெம்பரேச்சர் ஐசோதர்மல்னாவே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆனாலே அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ ஐசோதர்மல் சேஞ்ச் கீழே நடக்கக்கூடிய கம்ப்ரெஷன்னால இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பண்றோம், ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா அடியாபெட்டிக் சேஞ்ச் கீழே இந்த மாதிரி டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம் மூணுலயுமே சேஞ்சஸ் நடக்கும்போது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இந்த வால்யூம் டிக்ரீஸ் ஆனால அதுக்கு பேர் என்னது, கம்ப்ரெஷன் அர்த்தம். அதே இந்த அடியாபெட்டிக் சேஞ்ச் கீழே நடக்கிறதுனால இதுக்கு பேரு அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஐசோதர்மல் சேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சிலிண்டர் வால்ஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் மேட் அப் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல். அடியாபெட்டிக் சேஞ்ச்ல the walls of the cylinder is made up of non-conducting material. உள்ளுக்குள்ள இருக்க ஹீட் வெளியில போகாது, வெளியில இருக்க ஹீட் உள்ளுக்குள்ள வராது. சரிங்களா? அதே ஐசோதர்மல்ல என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், பிரஷர், வால்யூம்ல சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐசோதர்மல் சேஞ்ச். அடியாபெட்டிக் சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் மூணுலயுமே மாறுதல் ஏற்படும். அப்படி மாறுதல் ஏற்பட்டாதான் அதுக்கு பேரு அடியாபெட்டிக் சேஞ்ச். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். தட் இஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆனாலே அதுக்கு பேர் என்னது, எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஐசோதர்மல் சேஞ்ச். ஸோ ஐசோதர்மல் சேஞ்சுக்கு கீழே எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால இதுக்கு பேரு
ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க டெம்பரேச்சர், பிரஷர் வேரிஸ், வால்யூம் வேரிஸ், மூணுலயுமே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த சேஞ்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அடியாபெட்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க. அந்த அடியாபெட்டிக் சேஞ்ச் கீழே வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் கம்ப்ரெஷன், வால்யூம் டிக்ரீஸ் ஆனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கனால அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஐசோதர்மல். ஸோ இந்த கம்ப்ரெஷனுக்கு பேர் ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். அதே அடியாபெட்டிக் கீழே நடக்கிறதுனால இந்த கம்ப்ரெஷனுக்கு பேரு அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன். சரிங்களா? அடுத்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஐசோதர்மல் சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ். அடியாபெட்டிக் ஐசோதர்மல் சேஞ்ச் எப்பவுமே ஸ்லோ ப்ராசஸ் தான். அடியாபெட்டிக் சேஞ்ச் எப்பவுமே ஃபாஸ்ட் ப்ராசஸ், ஸ்பீடா நடக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஈக்குவேஷன் பார்ப்போம். ஈக்குவேஷன்னா நம்ம கேஸ் ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, PV = nRT, அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஐசோதர்மல் சேஞ்ச் கீழே நடக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா PV = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Pனா பிரஷர், Vனா வால்யூம், தட் இஸ் ரெண்டுமே வந்து ஐசோதர்மல் சேஞ்ச் கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஐசோதர்மல் சேஞ்சுக்கான ஈக்குவேஷன் வந்து PV = கான்ஸ்டன்ட். அடியாபெட்டிக் சேஞ்சுக்கான ஈக்குவேஷன் வந்து PV பவர் காமா = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா கேஸ் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது. கேஸ் ஈக்குவேஷன் வந்து PV = nRT. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவையானது இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான். சரிங்களா? PV = nRT. இங்க ஐசோதர்மல் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் Tங்கிறது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். Rங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். Nங்கிறதும் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுவும் வந்து கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த. ஸோ இது ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ PV = கான்ஸ்டன்ட்னு எழுதிட்டாங்க ஐசோதர்மல் சேஞ்ச். இதே மாதிரி தான் அடியாபெட்டிக் சேஞ்சுக்கும் Pனா பிரஷர், Vனா வால்யூம். இந்த காமா அப்படிங்கிறது என்னன்னா CP/ரேஷியோ ஆஃப் CP/CV அப்படிம்பாங்க. CPனா என்னன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். CVனா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். சரிங்களா? இனி வர கிளாஸ்ல CPனா என்ன, CVனா என்னெல்லாம் பார்க்கலாம். அந்த PV பவர் காமா = கான்ஸ்டன்ட் நம்ம அடியாபெட்டிக் சேஞ்ச்ல எடுத்துக்குவோம். சரிங்களா? இதுக்கு பெரிய டெரிவேஷன் இருக்கு, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. PV = கான்ஸ்டன்ட்னா அது ஐசோதர்மல் சேஞ்ச், PV பவர் காமா = கான்ஸ்டன்ட்னா அது அடியாபெட்டிக் சேஞ்ச் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, தென் இதை வந்து வேற விதமா எப்படி எழுதலாம்னா P1 V1 = P2 V2 = கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவாங்க. அக்கார்டிங் டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்க்குள்ள இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா P1 V1 பவர் காமா = P2 V2 பவர் காமா = கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த P1 V1 P2 V2 அப்படின்னு என்னன்னா P1னா என்னன்னா இனிஷியல் ப்ரெஷர், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல கம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு முன்னாடியோ இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து P1. அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வால்யூம் தான் வந்து V1. சரிங்களா? அதே வந்து ஆஃப்டர் த ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும், கம்ப்ரெஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபைனல் ப்ரெஷர், தட் இஸ் P2. ஆஃப்டர் த ப்ராசஸ் அங்க இருக்கக்கூடிய வால்யூம் வந்து V2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ P1 V1 = P2 V2 பவர் P1 V1 = P2 V2 = கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது ஐசோதர்மல் சேஞ்சுக்கான ஈக்குவேஷன். அங்க ஐசோதர்மல் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் P1 V1 பவர் காமா = P2 V2 பவர் காமா = கான்ஸ்டன்ட் அப்படின்னா அடியாபெட்டிக் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சுதா? நீ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.